பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தது யார்? மிக அதிகமான கிரயம் கேட்டார் ஒரு அடிமையை, ஏளனமாக பேசினான். இவரை வைத்துக் கொண்டு என்ன செல்ல போகிறாய்? அபூபக்கர். பிலால் அவர்களை விலைக்கு வாங்கி உரிமை விட்டவர் யார்? அபூபக்கர் சித்திக், ஆமிர் இப்னு ஃபுஹைரா இன்னும் 8-7 அடிமைகளை, கிட்டத்தட்ட 7 அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். அவருடைய தந்தை அபு குஹாஃபா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் கேட்டார்கள், யா புனைய, என் மகனே, ஒன்றுக்கும் உதவாத இந்த அடிமைகளை ஏன் விலைக்கு வாங்கி உன் காசை வீணடிக்கிறாய்? ஏதாவது நல்ல திடகாத்திரமான அடிமைகளை எடுத்து வேலையாளாக பயணித்தால் அதன் மூலமாக ஏதாவது வருமானமாவது வரும். இப்படி அடிமைகளை விடுதலை செய்வதால், ஒன்றுக்கும் உதவாத அடிமைகளை விடுதலை செய்வதால் என்ன பலனை விரும்புகிறாய்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் எந்த ஒரு பலனையும் விரும்பவில்லை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? யார்? அல்லாஹ் வசனம் இறக்கினான், وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى وَلَسَوْفَ يَرْضَى. ஒட்டுமொத்த தஃப்சீருடைய ஆசிரியர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், சூரத்துல் லைலுடைய 17வது வசனம் முதல் 21வது வசனம் வரை இறக்கப்பட்டது யாருக்கு தான்? அபூபக்கருக்கு தான். அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காகவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் இவர் செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து எந்த ஒரு கூலியையும் விரும்பாமல் இருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், இந்த போர்க்களத்திற்கு செல்வம் தேவைப்படுகிறது, உங்களுடைய செல்வங்களை நீங்கள் கொடுக்க முன்வாருங்கள் என்று சொன்னவுடன் உஸ்மான் இப்னு அஃபான் அந்த போரிலே மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரும் போட்டி போட முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போருக்கு செலவழியுங்கள் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், இன்றைக்கு எப்படியாவது அபூபக்கரை முந்தியே தீருவேன், இன்றைக்கு எப்படியாவது அபூபக்கரை முந்தியே தீருவேன் என்று கூறி வீட்டிற்கு வேக வேகமாக சென்று தன்னுடைய வீட்டின் பாதி சொத்தை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை பாருங்கள் மூமின்களை. என்ன எடுத்து வைத்தோம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, என்ன அர்ப்பணிப்பை செய்தோம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஒரு மணி நேரத்தை கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளம் எத்துணை விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. துன்யாவிலே அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக ஒதுங்குவதற்கு எமக்கு நேரம் இல்லை.